வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்துக்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. 17வது மக்களவையின் கடைசி நாள் இன்றைய தினம் தமிழக மீனவர்களுடைய நலன், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது, வெள்ள நிவாரணத்தை விடுவிக்காதது உள்ளிட்டவற்றையெல்லாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒத்திவைப்பு தீர்மானத்தை திமுக எம்பிக்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் வெளிநடப்பு செய்தார்கள் தமிழக திமுக எம்பிக்கள். இன்றைய தினத்தில் சிறப்பு விவாதமாக ராமர் கோவில் கட்டப்பட்டது தொடர்பான விவாதம் இடம்பெற்றது. இந்த விவாதத்தில் பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் பேசினார்கள். இறுதியாக பிரதமர் பேசினார். பல முத்திரைகளை எங்கள் அரசு செய்திருக்கிறதுன்னு பட்டியலிட்டார். ஆர்டிகல் 370, முத்தலாக், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்னு பல முத்திரைகளை நாங்கள் பதித்திருக்கிறோம். எங்களை எதிர்க்கின்ற போதுதான் எங்களுடைய சக்தி அதிகரிக்கிறது என்று பிரதமர் பேசி முடித்திருக்கிறார். அதே நேரத்தில் பாஜகவும் மோடியும் சொன்னதை செய்வார்கள், வரலாற்றை அறியாதவர்கள் அடையாளம் இழப்பார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மோடி ராஜ்யத்திற்கு ராமர் கை கொடுப்பாரா? கடைசி நாள் கடைசி அமர்வில் ராமர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் இந்த அமர்வில் அப்படின்றது கேள்வியாக இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள், விவாதிக்கிறோம். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு மிகு செல்வி அவர்கள், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி வழக்கறிஞர் சுதா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சுதா அவர்கள்ட்ட இந்த கூட்டத்தொடரில் இந்த அரசு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது, பட்ஜெட் கூட்டத்தொடர், இடைக்கால தொடர் அப்படின்னாலும் கூட, இடைக்கால பட்ஜெட் அப்படின்னாலும் கூட, முழுவதுமாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது, அதை தாண்டி காங்கிரஸ் மேலான அட்டாக் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த 17வது மக்களவை கடந்து வந்திருக்கிறது. பெரிய சாதனையாக ராமர் கோவில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்தில். உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல பெரிய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவங்களால? இந்த பெரிய பட்டியல் போட்டார் பிரதமர், பெரிய பட்டியலே கட்சியை வந்து அட்டாக் பண்றது. அதான் காங்கிரஸ் இந்த 10 வருடங்களாக மோடி அவர்கள் செய்த சாதனை நான் சொல்றேன். நேரு அவர்களை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணது, இந்திரா காந்தி அவர்களை பற்றி அதிகமாக விமர்சனம், அன்னை சோனியா காந்தியை பற்றி விமர்சனம், இளம் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி விமர்சனம், மன்மோகன் சிங் அவர்களை பற்றி விமர்சனம், பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களை பற்றி, முதலமைச்சர்களை பற்றி விமர்சனம். இதை தவிர வேற என்ன அதை பட்டியல சாதனை பட்டியல சொல்ல முடியும்? ஸோ எந்த விதமான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு 2 கோடின்னு சொன்னாரு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு இன்மை ரேட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 23% இருக்கிறது. 23.24%. அதை நீங்கள் பாகிஸ்தானை கம்பேர் பண்ணால் பாகிஸ்தான்லேயே 11% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23% இருக்குது. இது போன்ற ஒரு இழிவான நிலை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை இருக்கிற இந்த சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க. இந்த 10 வருஷம் முடிய போது 18 கோடி வேலைவாய்ப்பு வந்திருக்கணும். அதை பற்றி நீங்கள் பாராளுமன்றத்தில் நம்மளோட பிரதம மந்திரி ஏன் பேசலை? ஏன்னா அதை அவர் சொல்ல முடியாது, செய்ய தவறிய விஷயங்கள். அதுக்காக ராமரை பிடிச்சி இழுத்துக்கிறார் அவர், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல ராமர் கோவில் அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அது அவங்களுக்கு சாதனை தானே. அதுல வரக்கூடிய வாக்கு வங்கி அவங்கள தானே சாரும். அதை நீங்க சொல்ல முடியுமா? கார்கி சார், நீங்க மோடி, நீங்க கார்கி சார், நீங்க இல்ல கார்கி சார், நீங்க மோடியை இந்தியாவுக்கு அழைச்சி தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. நம்ம ஒவ்வொரு தெருவுலுமே ராமர் இருப்பாரு, ஒவ்வொரு வீடுகளிலுமே ராமர் இருப்பார். ராமர் கோயில் கட்டுவதற்கு நம்ம எதிர்ப்பு கிடையாது. எந்த கட்சியுமே, காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியுமே ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லல. மசூதியை இடித்தோ இல்ல சர்ச்சை இடித்தோ நீங்க எந்த கோயிலையுமே கட்டக்கூடாதுங்கிறது மட்டும் தான் நிலைப்பாடா இருக்கு ஒழிய ராமருக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு நிலைப்பாடு இல்ல. ராமர் அந்த இடத்துல பிறந்தார். அதனால ஒரு நிமிஷம் நீங்க இடம் மாதிரி ஒரே நிமிஷம் சார். அந்த இடத்துல ராமர் பிறந்தாருன்னு சொல்லி தானே நீதிமன்றத்துல நீங்க தீர்ப்பு எப்படி வாங்குனீங்க? சமாதானத்தை அடிப்படையில் வாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க 1 கிலோமீட்டர் தள்ளி நீங்க கட்டும் போது ராமருக்கு இல்ல தீர்ப்பு நான் எப்படி விமர்சனம் பண்ணதுன்னா அது சமாதானத்தின் அடிப்படையில் சொன்னேன். சமாதானத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஏன்னா ஒரு கமிட்டி போட்டாங்க, ராமர் கோயிலுக்கான ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி உட்கார்ந்து பேசி அமர்வு தான் முடிவு பண்ணாங்களே ஒழிய வேற ஏதோ நான் தவறான வார்த்தைகள் நான் பயன்படுத்தல. வழக்கறிஞர், எனக்கு தெரியும் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறோன்னு.
அப்படிதான் வந்துச்சு. ராமரை வந்து அந்த பிறந்த இடத்துல நீங்க கட்டியிருந்தீங்கன்னா மக்கள் கொண்டாடி இருப்பாங்க. நீங்க 1 கிலோமீட்டர் தள்ளி நீங்க கட்டின பிறகு அது வந்து ராமருக்கு எந்த சந்தோஷத்தை கொடுக்கும்? இன்னொன்று, நீங்க வந்து 10 ஆண்டு ஆட்சி காலத்துல எந்த ஒரு சாதனையும் பண்ணல, மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. நீங்க குறிப்பா நீங்க தமிழகத்தோட எம்பிக்கள் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள், மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், ஃபிஷர்மேன் அந்த மீனவர்களை வந்து நீங்க இலங்கை அரசாங்கம் அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுதொன்னும் பண்ணமா அங்க மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா 13% மேற்பட்டு நம்ம வந்து கடல் பகுதி கொண்ட மாநிலமா தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எத்தனை கடிதங்கள் எழுதினாலும் அந்த மீனவர்கள் கஷ்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க தான் தாமரை கடல் மாநாடுன்னு ஒன்று போட்டு நாங்க வந்து ஃபிஷர்மேனுக்கென்றும் மீனவர்களுக்கென்று தனியாக ஒரு அமைச்சகம் அமைப்பீங்கன்னு நீங்க தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க பிஜேபி. அந்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? மீனவ மக்கள் கேட்குறாங்க, தமிழக மக்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்காக நியாயமும் கிடைக்கல, அவர்களை மீட்டெடுக்கவும் பண்ணல. நீங்க அட்லீஸ்ட் அவர்களுக்கு அமைச்சகம் அமைக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த வாக்குறுதியை நீங்க வந்து இன்னைக்கு நிறைவேற்றவில்லை. இன்னொன்று, நீங்க விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்புக்கு ஆக்குறேன்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னாரு. வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்த பின்பாக விவசாயிகளின் வாழ்வில் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாரு. என்ன நடந்துச்சு? விவசாய எதிரான மசோதாக்களை கொண்டு 3 மசோதாக்களை கொண்டு வந்து 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து அதுக்காக போராடி அந்த பில்லை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக போராட்டத்தில் 700 பேர் விவசாயிகள் இறந்தது மட்டும்தான் போச்சு. குறைஞ்சபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்பேன், அவர்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன், அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னாச்சு? ஸோ இளைஞர்களுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும், சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் மோடி அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார். அந்த துரோகத்தை மறைப்பதற்காக மோடி அவர்கள் வந்து ராமரை பிடித்து ராமரை ஒரு வேட்பாளராக ஆக்கியிருக்கிறார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, எப்படி இன்கம் டாக்ஸ், எப்படி நீதித்துறை எல்லாத்தையுமே ஒரு தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் எப்படி வந்து ஒரு வேட்பாளராக ஆக்கியிருக்காரோ அதே போன்ற ராமரையும் இந்த தேர்தலில் இறக்கி விட்டுருக்காரு. வேற எதுவுமே கிடையாது. கேட்போம் ஒரு நிமிஷம். திரு செல்வி அவர்கள்ட்ட கடைசி நாள் அமர்வில் கூட தமிழக வெள்ள நிவாரணம் பற்றி பேசணும்னு தமிழக எம்பிக்கள் கேட்குறாங்க. இன்று வரை பேசப்படவில்லை. மீனவர்கள் கைதாவது பேசப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ராமர் கோவில் கட்டுனது அது பற்றிய விவாதம் கடைசி நாள் நிகழ்வில் இடம்பெறுது. அப்போ வந்து இது வந்து திட்டமிட்டு இது வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக முன்னிலைப்படுத்தப்படுதா அப்படின்ற கேள்வி வருதில்ல? அதாவது எங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. வெள்ள நிவாரணத்தை பற்றி, நம்மளுடைய பேரிடரை பற்றி, பேரிடருக்காக இப்போ வந்து தேசிய பேரிடராக எதுவுமே அறிவிக்க முடியாதுன்றது இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய சட்டத்திட்டத்திலே இருக்குது. அது இல்லாமல் யூபிஏ கவர்மெண்ட்டு, என்டிஏ கவர்மெண்ட்டு விகிதாச்சாரப்படி யூபிஏ கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் இந்த பேரிடர் நிதி எவ்வளோ கொடுத்தாங்க, இப்போ நம்ம வந்து கொடுக்கறது டபுள் அமௌண்ட் 10,000 கோடிக்கு மேல் கொடுக்குறாங்க. அது எஸ்டிஏடிஎஃபாக இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், எல்லா லெவல்லையும் எங்கள் நிர்மலா சீதாராமன் வந்து பேரிடரை பற்றி எல்லாம் பேசிட்டு பிறகு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடியவங்க தானே அவங்க வந்து எல்லாத்தையும் விலைக்கு கொடுத்துட்ட பிறகு இல்லை, அது 450 கோடி 450 கோடி மொத்தம் 900 கோடி 36,000 கோடி 900 கோடின்றது இதுதான் தவறு. நீங்களே இது மாதிரி பேசுறது வந்து எப்படி இருக்குதுன்னா, காங்கிரஸில் வந்து முதல்ல வந்து 2004லேருந்து 2000 சொல்றீங்க. ஆமாம், எஸ்டிஆர்எஃப் வந்து 4,764 கோடி தான் இருந்தது. ஆனால் இவங்க வந்து 2014லேருந்து 2022 வரைக்கும் 9,147 crores வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பேரிடர் நடக்குதோ நடக்கலையோ அந்த நிதி பாட்டு அங்கே இருக்கும். இது வந்து எப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் எஸ்டிஆர்எஃப்ல இருந்தாலும் 75% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதி, 25% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது. என்டிஆர்எஃப் வந்து கிட்டத்தட்ட 100% வந்து அவங்களுடைய நிதி தான் கொடுக்குது. ஏதோ வந்து ஒன்றுமே கொடுக்கலன்னு இந்த பாமர மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்களே நடுநிலையில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க. இது வந்து 400 கோடின்னா இது ஏற்கனவே ஒரு பேரிடர் வருது, பேரிடர் வரலனாலும் எஸ்டிஆர்எஃப் வந்துருச்சு. அவங்க என்ன எக்ஸ்ட்ரா 36,000 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டட் கொடுத்தாங்க. அதுக்கு தான் வந்து எல்லாமே அதை பற்றி பதிலே இல்லைன்னு கேட்குறேன். அது வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபைனான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆய்வுக்குழு இருக்குது. எல்லாமே அவங்க தானே பண்ண முடியும். என்னவோ இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பட்ஜெட் அலாட் பண்ணாலும் அதிகாரிகள் போட்டு கொடுக்குற திட்டத்தை தானே மாநில முதல்வர் செய்ய முடியும்.
இல்லை நிதியமைச்சர் செல்ல முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஒரு ப்ரொபோசல் அனுப்பினாலும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து அந்த ப்ரொபோசலுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல் எப்படி கேர்டேக் ஆகும்? இது போல் ஒரு விதத்திற்கும் ஒரு விஷயத்திற்கும் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து என்னன்னா எல்லா நிதிகளும் இப்போ வந்து என்னன்னா தமிழ்நாடுக்கு வந்து இவங்க யூபிஐல கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ ஆண்டு காலம் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நிதி அலாட் பண்ணுறது வந்து பிளானிங் கமிஷன் 15வது பிளானிங் கமிஷன் கிடையாது. 1950 இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷனில் ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து நம்மளுடைய ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இவங்க நடுவில் வந்து மாற்றிருக்கலாம்ல. அதாவது எப்படின்னா இப்போ எதிர்கட்சியாக வந்தவுடனே ஒரு விஷயம் மாநிலத்தில் தேசிய அளவில் இவங்க வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஃபைனான்ஸ் கமிஷன் 1 இருந்த சமயத்திலேருந்து இப்போ ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ நம்மளுடைய நிதி லிமிட்டில் வந்து எங்களுடைய மோடிஜி வந்த பிறகு கிட்டத்தட்ட வந்து பாப்புலேஷன் விகிதத்தில் 25% கொடுக்கக்கூடிய நிதியை கூட 15% ஆக்கியிருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து மோடிஜி தான். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லை, இங்கே இன்னொரு கேள்வி வைக்கப்படுது. இன்றைய தினத்தில் ராமர் கோவில் விவாதம் அப்படின்றது கடைசி நாள் நிகழ்வாக இடம்பெறணும் அப்படின்றது அது வாக்கு வங்கி அரசியலான்ற கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல. அதாவதுங்க எல்லா அரசியலும் வாக்கு வங்கியில் தானே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ராமர் கோயில்ன்றது கிட்டத்தட்ட 496 ஆண்டுகள் உடைய விஷயம். கிட்டத்தட்ட 1528ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சுட்டு அதனுடைய வந்து கோர்ட்டு கேஸு அதனுடைய இதற்காக எவ்வளோ பேர் உயிர் நீத்தார்கள். இந்த ராமர் கோயில் வந்து எங்கள் அஜெண்டாவில் தேர்தல் அஜெண்டாவில் ராமர் கோயில் கட்டுவோம் தானே சொன்னோம். நாங்கள் வந்து புறமுதுகிட்டு ஓடி வந்து சொல்லலையே. ராமர் கோயிலும் நாங்கள் கட்ட போகிறோன்னு வந்து எங்கள் தேர்தல் அஜெண்டாலே இருந்தது. 370 வந்து கொண்டு வருவோம், நாங்கள் தேர்தல் நீக்குவோம், தேர்தல் அஜெண்டாவில் இருந்த விஷயம். இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு தானே செஞ்சோம். சொல்லிட்டு செஞ்ச விஷயத்தில் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுடைய கடைசி நாள்ன்றச்சு அதை பற்றி பேசுறதுல என்ன தப்பு? அதில் என்ன பேசக்கூடாதுன்னு ஏதாவது காங்கிரஸுக்காக நாங்கள் பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கான்னா? அதாவது ராமர் கோயிலை எங்களுடைய அரசியலுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கட்டுவோம் சொன்னார். அதை கட்டின ஒரே பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து அதை முனைப்புடன் நின்று அதை கட்டி முடித்தார். அதனால் வந்து மற்ற மதத்தை பற்றி ஏதாவது அவர் தவறாக பேசுகிறாரா, இல்லை மற்ற மதத்துக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா? ராமர் கோயில் வந்து எங்களுடைய இல்லை, அது அவங்க சொல்ற நீதிமன்ற தீர்ப்பால் அதற்கான அறக்கட்டளை வந்து கட்டுனது. ஆமாம், ஆனால் இதனுடைய கிரெடிட்டை வந்து பாஜக எடுத்துக்கிறதா கேள்வி வருது. இல்லை நீதிமன்ற தீர்ப்பு இருக்கட்டும். இவ்வளோ ஆண்டு காலம் ஏன் இவங்க காங்கிரஸ் இருந்தாங்கல்ல, ஏன் இவங்க அதே நீதிமன்றத்தில் வச்சு கோர்ட்டு கேஸ் இது பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஒரு மத்தியஸ்தம் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கலாம்ல? நான் என்ன கேட்குறேன், நாங்கள் கொண்டு வந்தது வந்து அது வந்து பேர் நாங்கள் எடுக்காம வேற யாரும் இருப்பாங்க? அதை வந்து இவங்க ராமர் கோயில் ஆட்சி இவங்க கவர்மெண்ட் இருக்கிறச்சு பண்ணியிருக்க வேண்டியது தானே, இவங்க எடுத்திருக்க வேண்டியது தானே அந்த கிரெடிபிலிட்டி. 60 ஆண்டு காலம் இவங்க தானே இருந்தாங்க. நாங்கள் வந்து அயோத்தியில் இந்த இடத்துல கட்டல, அயோத்தியில் தானே ராமர் கோயில் கட்டியிருக்கோம். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்டினாலும் அதே அயோத்தியில் தானே நாங்கள் கட்டியிருக்கோம். அயோத்தி என்பது ராமருடைய இடம், பூர்வ இடம். அந்த ராமருடைய இடத்தை கட்டியிருக்கிறது அயோத்தியில் தானே நாங்கள் கட்டியிருப்போம். நான் ஒரு நிமிஷம் சுதா அவங்ககிட்ட சொன்னதை மோடியும் பாஜகவும் சொன்னதை செய்வார்கள், அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அமித்ஷா சொல்றார், ராமர் கோவிலோ ஆர்டிகல் 370 என் முத்தரகு இதெல்லாம் அவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்க. வாக்கு வங்கி அரசியல் அது கை கொடுக்கல பாஜக. சார் சொன்னது செய்திருக்காங்கன்னா, இப்ப நீங்க ராமர் கோயில் கட்டினதுனால யாருக்கும் எதிர்ப்பு இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. திரும்பி ராமர் கோயில் கட்டினதை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்துறது ரொம்ப தவறு. தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட 1,26,000 கோயில்கள் 6 கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மாநிலத்துல தான் பாஜக ஒருபொழுதும் வர முடியாது, தாமரை மலரவே கூடாது என்று மக்கள் நினைக்கிறாங்க தமிழகத்துல. ஏன்னா மதத்தை வைத்து, சாதியை வைத்து, இனத்தை வைத்து, ஒரு மொழியை வைத்து மதம் ஒரு அரசியல் செய்வதை தமிழக படித்த பகுத்தறிவு உள்ள தன்மானம் உள்ள தமிழக மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒன்று, ராமர் கோயில் கட்டுவதனால் யாருக்கும் வந்து அதுக்கு தடையோ எதிர்ப்போ யாருமே கிடையாது. இப்போ ராமர் கோயில் நீங்கள் கட்டிட்டீங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழித்து சுவிஸ் வங்கியிலிருந்து கொண்டு வந்து மக்கள் ஒவ்வொரு இந்தியன் குடிமகனின் பேங்க் அக்கௌண்ட்லேயே 15 லட்ச ரூபா போட்டுறேன்னு சொன்னீங்களே, போட்டிங்களா? ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வருடத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தரும்னு சொன்னீங்களா? அதை பற்றி இன்னைக்கு மோடி பேசினாரா? இல்லை விவசாயிகளுக்கான வருமானம் இரட்டிப்பாப்பேன்னு சொன்னாரு, அதை பற்றி பேசினாரா? கடல் தாமரை என்ற மாநாடு நடத்தி
மீனவர்களுக்கான அமைச்சகம் தனியாக அமைக்கப்படும் என்று சொன்னாரே தேர்தல் வாக்குறுதியில், அதை செய்தாரா? இதெல்லாம் எதையுமே செய்யாத மோடி அவர்கள் இன்றைக்கு இளைஞர்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன இருக்குன்னா 23% இருக்குது நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்தி வழக்கறிஞர் செல்லி அவர்கள் எதுவுமே பத்தி பேசவே இல்லை. இன்னொன்று சொல்ல போனால், நீங்க சிஏஜி ரிப்போர்ட்ல மத்திய அரசாங்கம் பல லட்சம் கோடி 7,50,000 கோடி ஊழல் என்று சொல்லியிருக்கிறது. அதை பத்தி மோடி அவர்கள் வாய்த்திருந்தாரா? இல்ல மணிப்பூர்ல 2 பெண்கள் இழப்பு என்றுதான் திரு 2G கேஸ்ல சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க என்ன பேசினீங்க? அதே செல்லி அவர்கள் என்ன பேசினாரு? மத்த பிஜேபி சார்ந்த சகோதரர் என்ன பேசினாங்க? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் கொடுத்து அதை வச்சு பொய்யான பிரச்சாரம் தானே பண்ணீங்க. இன்றைக்கு இந்தியாவில் 20 கோடி மக்கள் வறுமையின் கீழ் வாடிக்கொண்டு இரவு நேரங்களில் 3 வேளையும் இரவு நேரங்களிலும் உணவே இல்லாமல் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டுக்கு மோடி அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? 25 கோடி மக்களை நான் வறுமையிலிருந்து மீட்டுட்டேன்னு சொல்றாரு மோடி அவர்கள். இருக்க பாராளுமன்றத்தில் அவர் சொன்னது 25 கோடி மக்களை நான் வறுமையிலிருந்து மீட்டுட்டேன். ஆனா 20 கோடி மக்கள் வறுமையின் பிடியினால் ஒரு வேளை கூட உணவு இல்லாமல் பசியோடு உறங்குகிறார்கள் இந்தியாவில் சொன்னாங்க. அதை பத்தி மோடி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசினாரா? அப்ப வறுமையில் இருக்க மக்களை பத்தியோ, விவசாயிகளை பத்தியோ, குழந்தைகளை பத்தியோ, பெண்களை பத்தியோ, இளைஞர்களை பத்தியோ கவலையே இல்லாத மோடி அவர்கள் அதானிக்கு பல லட்சம் கோடிகளை தூக்கி வாரி கொடுக்கிறார். எப்படி 116வது 164வது இடத்தில் இருந்த அதானி அவர்கள் ஒரே ஸ்டார்ட்ல 2வது உலக பணக்காரர்கள் இடத்துல 2வது இடத்துக்கு வராரு. ஆனா வறுமை மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், நல்ல வறுமை இல்லாத மக்கள் வந்து இன்னைக்கு வறுமையின் பிடியில் கீழே இருக்கிறாங்க. அதை பத்தி ஏதாவது பேசினாரா? ராமர் கோயிலை பற்றியும் காங்கிரஸை பத்தியும் காங்கிரஸ் தலைவர்களை பற்றி மட்டும் பேசிய மோடி அவர்கள் இந்த தேசத்தின் பொருளாதாரத்தின் பத்தியும் இளைஞர்கள் மேல் உள்ள அக்கறையை பத்தியும் இந்த தேசத்தில் இருக்க இளைஞர்களுக்கான கல்வியை பத்தி பேசினாரா? அதை சொல்லுங்க. அதை தவிர்த்து நீங்க எதுக்கு ராமரை பற்றி மட்டும் இழுக்கிறீங்க? ஏன்னா நீங்க இந்த 10 வருஷத்துல மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. இந்தியா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் மறைப்பதற்காக தான் ராமரை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. பல தோல்விகளை மறைப்பதற்காக ராமர் கோவில் கட்டப்பட்டதை முன்னிலைப்படுத்துகிறது பாஜக. இல்ல அவங்க சொன்ன ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சியா நடத்துங்க தயவுசெய்து. 71ல் அதாவது இந்திரா காந்தி அம்மா வந்து அடுத்த தேர்தலில் போட்டி போட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ அவங்க பெருசாக முன்வைத்த கோஷம் வந்து கரீபி ஹட்டாவ், அதாவது ஏழ்மையை ஒழிப்பேன், இதுதான் அவங்க வச்சது. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருடம் காங்கிரஸ் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் ஆட்சி செய்திருக்கு. அதனால் இவங்க சொல்கிறாங்க இன்னும் 20 கோடி பேர் ஏழையாக இருக்காங்கன்னு. ஆனால் மன்மோகன் சிங் ஐயா அந்த 10 வருட காலத்தில் 9 வருட காலத்தில் என்ன சொன்னாருன்னு சொன்னால் 33 ரூபாய்க்கு கீழே ஒரு நாளின் வருமானம் இருக்கக்கூடியவர்களை ஏழைகளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு அவர் காலத்திலே சொன்னார். அதுக்கப்புறம் பொற்காலம் வந்து கடந்த 10 வருஷமாக நடந்துட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போவே ஒரு கேள்வி வந்தது, 33 ரூபாயை வைத்துக்கொண்டு சோனியா காந்தி அம்மாவை ஒரு நாளைக்கு வாழ சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அப்போ வந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு மக்கள்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம்னா சொல்லிட்டு போங்க. 39 MP, 38 தான் இப்போ இன்னொருத்தரை சேர்த்துக்கலாம், அவர் அங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 39 MP அந்த நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. ஒரு நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து அஜெண்டாவை பேசுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த கதைகள் எல்லாம் இதெல்லாம் நான் பேசணும், இதெல்லாம் நாட்டுக்காக பேச வேண்டிய விஷயங்கள்னு நீங்கள் எழுதி கொடுப்பீங்க. அதன் அடிப்படையில் தான் ஒரு சன்சத்னு சொல்லப்படுகின்ற ஒரு மக்கள் மன்றம் நடக்கும்னு நான் படிச்சிருக்கேன். அதுதான் உண்மைன்னா இப்போ கடைசி நாளில் வந்து இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்தி கூட்டணி எல்லாம் உடஞ்சி போச்சு, ஏதாவது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கணும், தென்னகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு வைக்கணும், அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் அதை சொல்லணும், கேரளாவில் போய் ஒருத்தர் சொல்லணும், இங்கேருந்து ஒருத்தர் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை நீங்கள் நடத்துவீங்க. இல்லை இயல்பா ஏன் வர முடியாது? நிதி பகிர்வு பற்றி செல்லி ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னார், பர்சன்டேஜஸை பற்றி சொன்னார். அந்த பர்சன்டேஜை பற்றி பல பேர் சொல்கிறோம். இதெல்லாம் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் 14வது ஃபைனான்ஸ் கமிஷனில் என்ன சதவீதங்கள் கொடுக்கப்பட்டதோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுலேருந்து கிஞ்சித்தும் குறையாமல் ஏறாமல் சொல்லப்போனால் குஜராத்துக்கு வந்து 0.02 குறைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து 0.02 ஏறி இருக்குங்கிற அடிப்படையில் தான் நிதி பகிர்வு நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மக்கள் தொகையை வைத்து 15%, நிலப்பகுதியை வைத்துக்கொண்டு 15%, காட்டு பகுதிகளை அழிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் 10%, ஏழ்மைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற அந்த கேப் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்கன்னா 45%,
சரி. வரிகளை ஒழுங்காக வசூல் செய்கிறீர்கள், அது சரியாக நிர்ணயம் பண்றீங்கன்னா 2.5%, டெமோகிராஃபி படி, அதாவது நிதி படி சொல்றீங்க. படி இதெல்லாம் வந்து சொல்லித்தான் உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க பாருங்க 39 எம்பிக்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுடைய வெள்ளத்துக்கு 36,000 கோடி கேட்டாங்க. நான் ஒன்று துவைக்கட்டுமா? எவ்வளோ இல்லை கொடுப்பேன்? ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம். உங்க பங்காளிகிட்ட கேளுங்க. ஏங்க எடப்பாடி ஐயா 20,000 கோடி ஜெயலலிதா அம்மா கேட்டாங்களே, அப்போ வந்து 900 கோடியோ தான் வந்தது. பங்காளி நீ எப்படி சமாளிச்ச அப்படின்னு அவரை கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். 6 இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தமிழ்நாடு கேட்டது எல்லாமே 30,000 கோடி, 20,000 கோடி, 12,000 கோடி. ஆனால் நிவாரணம்னு நீங்க கொடுக்க வேண்டியது, சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 1,500 கோடி 23 லட்சம் பேருக்கு சும்மா சரக்குன்னு கொடுத்தா. யோசிச்சுலாம் கொடுக்க வேண்டாம். உங்க வீட்டில் பாதிப்பு வந்துதா, என் வீட்டில் பாதிப்பு வந்துதான் பார்க்க வேண்டாம். கண்ண மூடிட்டு ரேஷன் கார்டு இருக்கா கொடுத்துடலான்னு கொடுத்தீங்கனாலே 1,500 கோடி தான். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 2,000 கோடி தான். ஆக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கோங்க. இத்தனை வருட காலம் நிதி மேலாண்மைன்னு ஒன்று நடந்தது. அந்த நிதி மேலாண்மையில் அவங்க இத்தனை கேட்டாங்களே, அப்போ மத்திய அரசு இருந்த காங்கிரஸ் கொடுக்கலையே, தமிழகம் எப்படி அதை சமாளித்ததுன்னு கேட்பீங்கன்னு சொன்னா, திமுக மாதிரி 2.25 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டு சமாளிக்கல. கேட்டாலும் 10% மிகாது. 10% இல்லைங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். 5 நாள் லீவ் கேட்டாதான் நீங்க எனக்கு 1 நாளாக கொடுப்பீங்கன்னு நான் ஒரு மனப்போக்கில் ஒரு வியாபாரத்தை பண்ணேன்னா, நான் உங்களுக்கு வந்து 5 நாள் லீவ் கேட்பேன். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில் வந்துடணும், நீங்க லீவ் கொடுப்பீங்க, நான் சிரிச்சுட்டே கிளம்பி போயிடுவேன். இதெல்லாம் சாதாரண மேலாண்மை. இதுக்கு 5 பெரிய படித்த மேதாவிகளை கொண்டு வந்து நீங்க நிர்ணயம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னங்க, மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டதா? இப்போ சாலமன் பாப்பையா ஒரு பட்டிமன்றம் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. கோவலன் மீண்டும் கண்ணகியிடம் வந்தார் அப்படின்னு சொல்லுவாரா? மாதவியை ஏமாத்திட்டு வருவார்னு சொல்லுவாங்களா? இப்படித்தான் நீங்க பேசுவீங்களா? அவங்களே நான் சொன்னேன். இன்னொன்னு சொல்லட்டுமா? அது நீதிமன்ற தீர்ப்புக்கு நீதிமன்ற தீர்ப்பாவே இருக்கட்டும். அந்த இடத்தில் ஒன்று இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றது, எது இருந்து எது ஆகி அதற்கப்புறம் வந்ததுங்கிறத சொல்லணுமா வேண்டாமா? அது எப்படி நீங்க பாகுபலி 1 காட்டாம 2வதுக்கு நேரம் வருவீங்க? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தமிழகத்தில் 3.5 கோடி பேர் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். இன்றைக்கு அவங்க 20% 20 கோடி இந்தியாவில் இருக்கிறத பத்தி சொல்றாங்க. தமிழகத்தில் 41%. காரணம் என்னன்னா, 2.5 லட்சத்துக்கு வருமானத்திற்கு கம்மியாக இருக்கக்கூடிய 1.25 கோடி குடும்பங்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கோங்கிறது தானே திமுகவுடைய சாதனையாக அவங்க சொல்றாங்க. அதாவது மக்களை நோக்கி நாங்க போனோம்னு சொல்றாங்க. 1.5 கோடி குடும்பம் 3 கோடி தமிழர்கள் தானே. ஒரே கிரைட்டீரியா தான். நீங்க அதை மீறினீங்கன்னா அடுத்த சிஏஜில பெரிய பிரச்சனை வந்துடும். இந்த கதையெல்லாம் விட முடியாது. 1.5 கோடி குடும்பங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, 2.5 லட்சத்துக்கு கம்மியாக அவர்களுடைய குடும்ப வருமானம், ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். அவங்க கிட்ட கார் இருந்தால் சொந்த பயணத்துக்கு பயன்படுத்தணும், டிராக்டர் இருந்தால் பொது பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்படி பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. அவர்களே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம், ஐயா 41% பேர் மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்காக, அதாவது வருஷத்துக்கு 12,000 ரூபாய்க்காக எங்களிடம் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு அவன் பதில் சொல்லிட்டு போட்டோம். வெள்ள நிவாரணம் அப்படிங்கிறதோ, எந்த நிவாரணமோ அப்படிங்கிறதோ 2009 திமுக அங்கம் வைத்த காங்கிரஸ் அரசு முடிவு பண்ணது. இப்படி கொடுக்கணும்ங்கிறது வந்து அவங்க தான் முடிவு பண்ணாங்க. வேளாண்மை சட்டத்தை பத்தி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 2வது ரவுண்டுக்கு திரும்பி வர்றேன். வேளாண்மை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல இருந்து எதிர்ப்புகள் வந்தது. ஏன் தமிழ்நாட்டில இருந்து எதிர்ப்பு வரலன்னா, இங்க அந்த சட்டம் ஆல்ரெடி 2019 இருந்து செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த வேளாண்மை சட்டத்தை முதலில் கொண்டு வந்து வைத்தது காங்கிரஸ். அதிலிருந்து இன்ச்சு மாறாமல் திரும்ப கொண்டு வந்தாங்க. மிடில் மேனுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே, நாட்டின் மிகப்பெரிய விவசாய மாநிலமா பஞ்சாப் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்ததுங்கிறது புரியாம அவ்வளவு பேர் செத்தாங்க, இவ்வளவு பேர் செத்தாங்கன்னு கதை சொல்றதா இருந்தா தயவு செஞ்சு கொடுங்க, பெருமைப்பட்டுக் கொள்ளுங்க. கடந்த 10 வருடத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் எல்லாருமே வெள்ள போறதுங்கிற நிலைமையை மீறி இந்த வாட்டி கடந்த 2 நிகழ்வுகளும் அவ்வளவு அருமையா நடந்ததுங்கிறத காரணம் இந்தியா வளர்ந்திருக்குங்கிறத புரிஞ்சுப்போம். கேப்போம். ரைட், ஓகே. எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக எதனை சாதித்தன, எதிர்க்கட்சிகள் எதனை கேட்டு பெற்றன? 17வது மக்களவையின் கடைசி நாள் இன்றைய தினம் ராமர் கோவில் கட்டப்பட்டது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. தமிழக எம்பிக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. விவாதித்து வருகிறோம். நான் சுதாவங்கிட்ட, எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இந்த மக்களவையில் எதை கேட்டு பெற்றன? எல்லாம் ஒன்று சேர்ந்து அமளியில் ஈடுபட்டாங்க, வெளிநடப்பு செய்தாங்க அல்லது வெளியேற்றப்பட்டாங்க. எதிர்க்கட்சிகள் எதையாவது சாதித்திருக்கின்றனவா?
நீங்க பத்திரிகையாளர் இப்படி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லங்க நீங்க சாதித்த பாத்தீங்க, இல்ல 10 வருடங்களாக இந்த குற்றச்சாட்டை பிரதமரே வச்சிருக்காரு. பாஜக எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டும் தான் எதிர்க்கட்சிகளுடைய வேலைன்னு. இல்ல இருங்க அன்று இருங்க சுஷ்மா ஸ்வராஜ் என்ன பண்ணாங்க, அருண் ஜேட்லி என்ன பண்ணாரு, அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு விஷயங்களையே ஆதார் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அன்னைக்கு பாராளுமன்றத்தை ஸ்டால் பண்ணது யாரு? சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். நிறைய மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போதெல்லாம் எதிர்த்தது யாரு? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்தது யாரு? பிஜேபி. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் பாராளுமன்றத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பதாகவே வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நாடு ஜனநாயக பாதையிலிருந்து சர்வாதிகார பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை தடுக்கும் விதமாக அனைத்து எம்பிக்களும் பாஜக அல்லாத எம்பிக்கள் கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க? 119 பேர்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணீங்க. இதை தவிர வேற என்ன சாதனை பண்ணீங்க? இந்த பெரிய ஜனநாயக நாட்டுல இதை விட பெரிய அவமானம் வேற ஏதாவது இருக்குதா உலக அரங்குல? இப்போ நண்பர் பேசினார் ரவிச்சந்திரன், அவர் பேசும்போது சொல்றாரு தமிழகத்துல வறுமை இருக்கு. நான் சொல்றதெல்லாம் சார், ஐநா சபை சொல்லியிருக்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். ஐநா சபை என்ன சொல்லுது? உலக பசி குறியீடு, அதன் அடிப்படையில் கொடுத்த ரேட்டிங் தான். 125 நாடுகள் இருக்கு. உலக பசி குறியீட்டுல 125 நாடுகள் இருக்கு. அதுக்கு இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் தெரியுங்களா? 111வது இடத்துல இருக்கு. இது ஒரு பெரிய அவமானம் கிடையாதா? 2022 போன வருஷம் 22ல நம்ம வந்து 107வது இடத்துல இருந்து இன்னைக்கு 111வது இடத்துக்கு வந்திருக்கோம் வறுமையில, பசியில. அது வந்து ஐநா சொல்லியிருக்கு. காங்கிரஸோ டிஎம்கேவோ மற்ற கட்சிகள் சொல்லல. அதே போன்று வறுமை ஒழிப்பு என்ற ரிப்போர்ட்டை வந்து ஹிண்ட்ரைஸ் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் சொல்ற ரிப்போர்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காங்கிரஸோட ரிப்போர்ட்டோ திமுகவோட ரிப்போர்ட்டோ நான் சொல்லல. அவங்க தான் சொல்றாங்க இந்தியாவில் இருக்கின்ற 20 கோடி மக்கள் ஒருவேளை உணவு கூட வழி இல்லாம இரவுகள்ல வெறும் வயிற்றோட உறங்குகிறார்கள் என்ற ரிப்போர்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஏன் ஐநா வந்து 192 நாடுகளை வந்து உலக வங்கியில் கடன் வாங்குவதற்கு அங்கீகரித்திருக்கிறது. அதுல இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு தெரியுங்களா? இந்தியாவோட நிலைமை என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே அந்த 102 நாடுகள்லயே ஹையஸ்டா கடன் வாங்கின நாடு யாருன்னா இந்தியா. என்னங்க ஹையஸ்டா கடன், அதிகபட்சமான கடனை வாங்கியது இந்தியா. ஒரு நிமிஷம், இந்தியா அதிகபட்சமான கடனை வாங்கியது மட்டும் இல்ல, இந்த நாடு சுதந்திரம் பெற்று இவ்வளவு வருடங்களுக்கு பின்பாக 67 வருடங்களாக 14 பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரதம மந்திரிகள் இருந்திருக்கிறார்கள். 14 பிரதம மந்திரிகள் 67 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டை. ஆனா அவங்க வாங்கிய கடன் எவ்வளவு தெரியுங்களா? 55 லட்சம் கோடி. ஆனா நமது தேசத்தின் பிரதம மந்திரி எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்காரு? அவர் மொத்தமே இந்த 9 ஆண்டுகள்ல 109 கோடி வாங்கியிருக்காரு. இந்த 9 ஆண்டுகள்ல 109 லட்சம் கோடி வாங்கி நீங்க எங்க கொண்டு போனீங்க இந்த பணத்தை? அப்புறம் மக்களோட வரி பணத்தை எல்லா மாநிலங்களும் வரி பணத்தை நீங்க வசூலிக்கிறீங்க. சவுத் இந்தியால குறிப்பாக இருக்கு யாருக்கு வளர்ந்துருக்கு? 20 கோடி மக்கள் உணவு இல்லாம பசியில தவிக்கிறான், நைட்ல தூங்குறான் பட்டினியோட. அவனுக்கான ஜிடிபி நீங்க சொல்றீங்களா? யாருக்கான ஜிடிபி சொல்றீங்க? அதானிக்கு அம்பானிக்குமான உங்க 4 தொழிலதிபருக்கான ஜிடிபி பத்தி பேசிட்டீங்க. அந்த ஜிடிபி எங்களுக்கு தேவையில்லை. ஐநா சபை சொல்லிக்கிறதுல பசி பட்டினி வறுமை இந்தியா 114வது இடத்துல இருக்கு. அந்த ஜிடிபி பத்தி நீங்க பேசுங்க. நான் சொல்றது இல்ல என்னன்னா, நீங்க இதை பத்திலாம் பேசுறது, இதை பத்திலாம் பேசாம மறைக்கிறீங்க. இன்னொன்று நம்ம ரவிச்சந்திரன் நண்பர் பேசும்போது சொன்னாரு காங்கிரஸ் அரசாங்கம் இதை செய்யல அது செய்யலாங்க, இதை பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க. அப்படி எதுக்கு சார் நீங்க மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது அறிவிச்சீங்க? நரசிம்மராவ் யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் பிரதம மந்திரி தானே இருந்தாரு. அப்படிப்பட்ட பிரதம மந்திரிக்கு நீங்க பாரத ரத்னா அறிவிச்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தின் சாதனையை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை நீங்க அங்கீகரித்து தான் நீங்க அவருக்கு கொடுத்திருக்கீங்க. இன்னொன்று, தமிழகத்துல மிக்ஜாம் புயலால எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, எத்தனை பேர் வீடுகளை இழந்தார்கள், குழந்தைகளை இழந்தார்கள், கணவன் மனைவி இழந்தார்கள், எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிச்சு நமக்கு நல்லா கண் கூட பார்த்தோம். அண்ணன் ரவிச்சந்திர பார்த்திருப்பாரு, அண்ணன் செல்லி அவர்கள் பார்த்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்ப இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட அத்தனையோ டிவியில ஊடகங்களை பத்திரிகைகளை பார்த்துட்டு மத்திய அரசாங்கத்திடமிடம் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 36,000 கோடி நிதி கேட்டா ஏன் தரணும்னு கேட்கறீங்களே, நிதி நான் காங்கிரஸ் கேட்கறாங்களா, இல்ல திமுக கட்சிக்காக கேட்கறாங்களா, இல்ல விடுதலை சிறுத்தை கட்சிகள் கேட்கறாங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கறாங்களா? நிவாரணத்தை தமிழக மக்களின் தமிழ் மண்ணில் வாழுகின்ற சுயமாக சம்பாதித்து வரியை கட்டுகின்ற நாங்கள் எங்க வரி பணத்தை திருப்பி வைக்கிறோம். நீங்க எங்களை பிச்சை போட வேணாம். உங்க அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் சம்பாதித்து பணத்தை, இந்த வரி பணத்தை நாங்க கேட்கிறோம். மேடம் இவ்வளவுதான் கொடுக்கணும்ன்ற அளவை தீர்மானிச்சது காங்கிரஸ் அப்படின்றாங்க. நாங்க கேட்கிறோம். நீங்க தானங்க தீர்மானிச்சீங்க. காங்கிரஸ் தான் இவ்வளவு கேட்டா 10% பேசுறீங்க. யார்கிட்ட போய்
சரிங்க சார், நாங்க நீங்க சொல்ற பொய் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற அப்பட்டமான பொய்யை ஏத்துக்கிறேன். நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா பொய்யா? காங்கிரஸ் நீங்க ஃபாலோ பண்ணல, இப்ப கொடுங்க நிதியே. காங்கிரஸ் ஃபாலோ பண்ணுவேன்னா நீங்க எதுக்கு சார் ஆட்சியில் இருக்கணும்? இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு கையாளத்தனம், எங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது, நாங்க காங்கிரஸ் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறோம். சொல்லுங்க, இன்னேபிலிட்டி தான் நான் சொல்றேன். தமிழ்ல சார், தமிழ் வார்த்தை எது பேசணும் பேசக்கூடாது நீங்க சொல்லி கொடுத்தா என்ன சார் பண்றது? நீங்க எனக்கு சொல்லி தரதுக்கு பதிலா மோடி அவர்களுக்கு சொல்லித்தாங்க, பிஜேபி இருக்க நண்பர்களுக்கு சொல்லித்தாங்க, ஆர்எஸ்எஸ் நண்பர்களுக்கு சொல்லித்தாங்க சார். தமிழக மக்களுக்கு ஒரு நிவாரண நிதி கேட்டா அது தடுக்கிற மனப்பான்மை உள்ள ஆர்எஸ்எஸும் பிஜேபி நம்ம என்ன சொல்ற தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். கேப்போம். நான் திரு செல்வி அவர்கள்ட்ட 150 எம்பிக்கள் இந்த தொடர்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க, அவங்க கருப்பு அறிக்கை வெளியிட்டாங்க. 400 எம்எல்ஏக்கள் இந்த 5 ஆண்டுகள்ல தான் கட்சி மாறினாங்க, இந்த 9 ஆண்டுகள் அப்படின்றது அதெல்லாம் வெளியிட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லதா? நீங்க இந்த மக்களவை சாதிச்சது மட்டும் சொல்றீங்க. சகோதரி சுதாமா சொல்றாங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க. மிஸ்ஸாவை கொண்டு வந்தவங்களும் ஜனநாயகத்தை பேசுறது தான் வேடிக்கையா இருக்கு எனக்கு. ஏன்னா நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்கெல்லாம் ஜனநாயகத்தை பேசுறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் மோடிஜி ஆட்சியில் இது வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்டிகல் 356 கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். காங்கிரஸ் கொண்டு வந்ததை லிஸ்ட்டு கொடுக்கட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நான் என்ன கேட்குறேன், எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வர முடியாதுன்னு கிடையாது. சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா உரிமையும் இருக்குது. எந்த கவர்மெண்ட்டையாவது 10 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பட்டியல் வெளியிட்டார், எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சி அப்படியே ஒரே நாளில் மாற்றப்பட்டது. அது மாற்றம்ன்றது அரசியலில் நடக்குங்க. அரசியல் என்ன இருக்குது, எந்த ஆட்சியை கவுக்கணும்னு எந்த ஆட்சிக்கு வர்றது தான் அரசியல். ஏன் எல்லா இடத்துலையும் தான் ஆட்சிகளில் கவுக்கிறது, எல்லா இடத்துலையும் ஆட்சிகளில் பூக்கிறது வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களே, எங்களுக்கு அரிச்சுவடி கற்றுக் கொடுத்தவங்களே காங்கிரஸ். அவங்க கிட்ட கற்றுக் காங்கிரஸ் வந்து பண்ணா அது நல்லது, நாங்க பண்ணா எங்ககிட்ட தேடி வராங்க சார். இப்போ எங்ககிட்ட வந்து இப்போ காங்கிரஸ்ல இருந்து வரவங்களை சேர்த்துக்கூடாதுன்னு இருக்குதா? நான் கேட்கறது என்னன்னா, இவங்க வந்து ஏதாவது ஓட்டிங் மிஷினை பத்தி பேசினாங்க. ஓட்டிங் மிஷினில் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு இவங்க கட்சியை சார்ந்த நண்பர் கார்த்திக் சிதம்பரம் பேசினதை கேட்டதில்லை போல இருக்கு இவங்க. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பேசுறேங்க, நீங்க பேசுறது நான் குறுக்க வந்தேன்னா ஒரு வார்த்தை பேசுனேன்னா இல்ல நீங்க பேசுங்க, நான் கம்முன்னு இருக்கேன். சரி மேடம் ஒரு நிமிஷம் வரேன். நான் என்ன சொல்றேன், முருகன் ஜீனு இருக்கு, தமிழ்நாடு சேர்ந்தவர், மத்திய மந்திரியா இருக்காரு, இணையமைச்சரா இருக்காரு. அதாவது ஃபிஷர்மேனை பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. யூபிஏ கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது ஒரு லிஸ்ட்டு இருக்குது. கொல்லப்பட்டவர்களுடைய பேர் லிஸ்ட் எல்லாம் நான் தரேன். இதே வந்து எங்களுடைய கவர்மெண்ட் 10 ஆண்டு காலத்தில் இவங்க கொண்டாங்க அவங்க கொண்டாங்கன்னு உங்களால் லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இன்றைக்கி அரெஸ்ட் ஆனால் நாளைக்கு அவங்க வெளியில் வரக்கூடிய அளவுக்கு தான் எங்களுடைய வலிமையான வெளியுறவு விவாதிக்கலாமே. விவாதிக்கிறதுக்கு வந்து எல்லாமே விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் தான். விவாதிக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு நாள் இருந்தது. நான் என்ன சொல்கிறேன், ஐயா சொன்ன மாதிரி 39 எம்பிக்களும் இது போல் இந்த விவாதங்கள் பண்ணக்கூடியதுன்னு முதலே வந்து இவங்க லிஸ்ட்டு கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருந்தால் பரவாயில்ல. இவங்க கடைசி நாளில் தான் இதை விவாதிக்கணும். அதை பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு முறை இருக்குது சார். நான் என்ன கேட்குறேன், என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார் மோடி, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாருன்னு ஒரு சிம்பிள் சொல்கிறேன். 10 கோடி பேருக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துருக்காரு. 3 கோடி பேருக்கு பக்கா ஹவுசஸ் பிஎம் ஆவாஸ் யோஜனா மூலமாக கொடுத்துருக்கோம். 11.72 கோடி பேருக்கு ஸ்வச் பாரத்தில் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். ஸ்மோக் ஃப்ரீ கிச்சன் வந்து கிட்டத்தட்ட 9 கோடி பேருக்கு கொடுத்துருக்குறோம். அதே போல் வந்து 27 கோடி முத்ரா லோன்ஸு உமன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 18 செமி ஹைஸ்பீடு வந்தே பாரத ட்ரெயின்ஸு. ஆப்ரேஷன் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட் வந்து 74 ஏர்போர்ட்லேருந்து 148 ஏர்போர்ட்டாக 9 வருஷத்தில் கொடுத்துருக்கோம். மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வந்து 5 சிட்டிலேருந்து 20 சிட்டிஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். நான் என்ன கேட்குறேன், ஏதாவது ஒன்று சொன்னால் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட $750 பில்லியனில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே போல் தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்கிற தொகுதி எல்லாம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேச விடுங்க கொஞ்சம். நான் என்ன சொல்கிறேன், என்ன செஞ்சீங்கன்னா தமிழ்நாடுக்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன பண்ணார் மோடி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறத நான் ஒன்றும் சொல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்டு படி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 95,000 கோடி வந்து யூபிஏ கவர்மெண்ட்டு 10 வருஷத்தில் கொடுத்துருக்கு.
ஆனால் நாங்கள் 2,47,000 கோடி என்டிஏ கவர்மெண்ட்டில் 9 வருஷத்தில் கொடுத்துருக்கோம். 95,000 கோடி எங்கே இருக்குது, 2,47,000 கோடி எங்கே இருக்கிறதுன்னு கணக்கு வந்து வழக்கறிஞரமாகவே சொல்லட்டும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 58,000 கோடி வந்து கிராண்ட் எய்டாக கொடுத்துருக்காங்க யூபிஐயில். நாங்கள் 2,31,000 கோடி வந்து மோடிஜி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் பேசுகிறோம். இங்கே எல்லாமே வந்து வாயில வந்து அவங்களும் சொல்றாங்க இண்டெக்ஸ்ல எங்க இருக்கு 111வது இடம். ஹலோ, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே. லிஸ்ட் படிங்க, படிச்சாதான் தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவேவை பண்ணியிருக்கோம் 3,000 கோடிக்கு. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் 50,000 கோடி பண்ணியிருக்கு. சென்னை மெட்ரோ பேஸுக்கு 1 and 2க்கு 72,000 crores கொடுத்துருக்கோம். சென்னை எக்மோர் காட்பாடி மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 3,500 கோடி பண்ணியிருக்கோம். 2 வந்தே பாரத் சென்னை மைசூர் சென்னை கோயம்புத்தூர் 1,260 கோடி. நியூ இன்டகிரேட் டெர்மினல் சென்னை ஏர்போர்ட் 1,000 crores வந்து என்எல்சி நியூ ப்ராஜெக்ட். 50 lakhs ஃபார்ம் 56 lakh ஃபார்மர்ஸ்க்கு அக்கௌண்ட்டுக்கு நியர்லி 6,000 rupees டைரக்ட்லி பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. 84 lakhs 1,000 volts ஜல்ஜீவன் கொடுத்துருக்கோம். 2.5 crores வந்து 5 lakh மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம். 62 lakh டாய்லெட் ஸ்வச் பாரத் கொடுத்துருக்கோம். 1 crore people எவ்ரி மந்த்துக்கு வந்து 5 kilos ஃப்ரீ ரேஷன் கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக் தமிழ் இஎஸ்ஐக்கு கோயம்புத்தூருக்கு 1,050. அதாவது என்ன செஞ்சோம் லிஸ்ட் கொடுத்தா மட்டும் அதை பத்தி பேசுறது இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இவங்க வந்து கிட்டத்தட்ட 58,000 கோடி இவ்வளவு செஞ்சிருக்கு. காங்கிரஸ் என்ன கேட்பாங்க, கேஸ் விலை அன்று எவ்வளோ இன்று எவ்வளோன்னு இப்போ பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. துவரம் பருப்பு எவ்வளோ, உளுந்தம் பருப்பு எவ்வளோ அப்படின்னு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. எல்லாம் 2014 என்ன இன்னைக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் பேசுறோம். நாங்க என்ன கேட்கிறோம், அடுத்த முறை நாங்க வருவோம் தைரியமா சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க வந்து நாங்க எல்லாத்துலயும் என்ன சொல்றோம், சகோதரிக்கு 3வது முறையாக நேருவுடைய 3 முறை விக்டரியை எங்களுடைய மோடிஜி சமன் செய்வார் சொல்றோம். அடுத்தது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவ்வளவு வலிமையா தானே இருக்கும். நாங்க 10 ஆண்டு காலம் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல, மக்களை வறுமை கோட்டுக்கெல்லாம் தள்ளிட்டோம்ல. அப்ப அடுத்தது யார் ஆட்சிக்கு வரணும், நீங்க தானே வரணும். அதை பேசுங்க. அதை பேச முடியலையே, நாங்க வர முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. இதை சொன்னாரு மோடிஜி, ராமர் கோயிலை கட்டுவோன்னு எங்க அஜெண்டால இருந்தது சார். ராமர் கோயிலை கட்டுவோன்றதுனால மற்ற விஷயத்துக்கு ஏதாவது பாதிப்புன்னு சொன்னாரா? எங்களுக்கு சொன்னதே செய்யறோம், செய்த சொல்றோம். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். நான் மீண்டும் வெல்லுவோம்னு பாஜக சொல்லுது மேடம். 10 ஆண்டுகள் நீங்க சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றீங்க. ஏன் காங்கிரஸ் வெல்லும், நாங்க வந்து பாஜகவை துடைத்து விடுவோம். இப்ப பிரதமர் சொல்றாரு நீங்க 40 இடம் கூட வரமாட்டீங்க, பார்வையாளர் மாடத்தில் உட்காருவீங்கன்ற, அது மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? கார்கி, இப்போ அண்ணன் செல்வி வழக்கறிஞர் செல்வி அவர்கள் நிறைய லிஸ்ட் போட்டார், நாங்க இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம்னு. ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஜென்ரல் பப்ளிக் கேட்குற கொஸ்டின். ராமர் கோயில் கட்டிட்டோம்னா, நான் இதை பாருங்க, நான் என் செயினில் ராமரை தான் போட்டிருக்கேன் டாலரா. நான் டெய்லி கோயிலுக்கு தான் போகிறேன். நான் அதுக்காக ராமர் வந்து என்னை படிக்காதம்மா, நீ வீட்லேயே உட்காந்துக்கோ, உனக்கு சாப்பாடு வரும், உனக்கு வேலை வாய்ப்பு வரும், கல்வியே போகாதுன்னு சொன்னாரா? ராமரை நான் வணங்குகிறேன், தினந்தோறும் நிமிடத்துக்கு நிமிடம் வணங்குகிறேன். அதில் எந்த கட்சியும் யாரையும் தடுக்கலை. யார் தடுத்துருக்காங்க? வணங்குவதால் மட்டுமே நமக்கு வந்து படிப்பு வந்துட போதா? வணங்குவதில் மட்டுமே நமக்கு வேலை வாய்ப்பு வந்துட போதா? ராமரை வணங்குவதில் மட்டுமே நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் கிடைச்சிட போதா? ராமரை எதுக்கு வணங்குறோம்னா, பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதுதான் எல்லா மதங்களும் போதித்திருக்கு. அனைத்து மனிதர்களும் சமமாக பார்க்கணுன்னு தான் எல்லா மதங்களும் போதித்திருக்கு. அனைத்து இனத்தின் மேலும் அனைத்து மக்கள் மீதும் கருணையோடு அன்போடு இருக்கணும் தான் எல்லாமே மதங்களும் போதித்திருக்கு. அண்ணன் ராமரை பற்றி பேசுறாரு, ராமரை பற்றி ஏதாவது போட்டிருக்காரு கழுத்தில்? நான் போட்டிருக்கேன் ராமரை பற்றி, தினமும் தொங்க விட்டுருக்கேன் கழுத்துல. நான் ராமரை பத்தி பேசுவதற்கு இவருக்கு எந்த ஒரு தகுதி இவங்க வந்து அரசியலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். ரொம்ப சிம்பிளா ஒரே கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அண்ணன் செல்வி அவர்களுக்கு. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? அவரோட 2014 தேர்தல் வாக்குறுதி என்ன இருந்துச்சு? கேஸ் சிலிண்டர் விலை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது 340 ரூபாயிலிருந்து 380 ரூபாய் இருந்துச்சு. மக்களை நான் வந்த உடனே அதை குறைச்சிருவேன்னு சொன்னாரு. 220 ரூபாய் இருந்துச்சு, 230 ரூபாய், 260 ரூபாய் வந்துட்டு 420 ரூபாய் வந்துச்சு. உங்க வாதத்துக்கே நான் வரேன். ஆனா இன்னைக்கு 1120 ரூபாய் பெண்கள் தலையில் சுமையை ஏற்றிருக்கிறீர்கள். இதை குறைக்கிறேன்னு சொன்ன மோடி அவர்கள் சொல்லிட்டு தான் அந்த சபையை விட்டு போன நான் நினைக்கிறேன். இருங்க
நாங்க 450 ரூபா கொடுத்துருக்கோம், நீங்க 900 ரூபான்றீங்க, 1000 ரூபாய் நம்ம சொல்றோம். இதை பத்தி நான் நீங்க 420 ரூபா கொடுத்ததுக்கே நீங்க தவறுன்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதை குறைக்கணும்ல, அப்ப 300 ரூபாய் 200 ரூபாய் ஆக்கியிருக்கணும்ல. நீங்க பெட்ரோல் டீசல் என்ன பண்ணீங்க, 53 ரூபாய் குறைக்கிறேன்னு நீங்க 53 ரூபாய் இருந்துச்சு காங்கிரஸ் அரசாங்கம். பெட்ரோல் டீசல் விலை 53 ரூபாய்க்கு இருந்தது லிட்டருக்கு. நீங்க 35 ரூபாய் ஆக்குறேன்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னார்கள். அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு நான் இப்ப கேக்குறேன். நான் வந்து சொல்லாத எதுவும் கேட்கல. மீனவர்களை கைது செய்து மீனவர்களை கைது செய்து இல்ல ஒரே நிமிஷம் கார்கி, ஒரே நிமிஷம். மீனவர்களை கைது செய்ததுக்கு ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கான்றாரு. இருக்கு. 2024 இப்ப 2024 பிறந்து 69 பேர் அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. 2023 250 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பல்வேறு 150 படகுகளை சீஸ் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா கருணாநிதி ஐயா என்ன சொன்னாருன்னு யோசிச்சு பாருங்க. 1 கோடி ரூபாய் 250 படகுகள் இன்னும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கிட்ட. அதை மீட்பதற்கு மத்திய அரசாங்கமும் மோடி அரசாங்கம் ஏதாவது ஒரு சின்ன துரும்ப எடுத்து போட்டாங்களா? அதற்கு பதிலாக கன்னியாகுமரியில போயிட்டு வாக்கு வங்கியை பெறுவதற்காக மக்களை மத ரீதியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க ராமர் கோயில் பத்தி பேசுறீங்க. நான் இதை சொல்றேன். கலைஞர் ஐயா சொன்னாரு, இப்ப ரவிச்சந்திரனா இருக்கட்டும் இல்ல அண்ணன் செல்லியா இருக்கட்டும், 2 பேரும் என்ன சொல்றாங்க, வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒண்ணு நேரு பத்தி பேசுறாங்க, இல்ல இந்திரா காந்தி பத்தி பேசுறாங்க. அது மோடி அவர்கள் இருந்து இவங்க வரையும் அவங்க 2 பேரை தான் பேசுவாங்க. கலைஞர் அவர்கள் அர்ச்சகர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தார் அந்த காலத்துல. அவர் வந்து திரும்ப ஒரே நிமிஷம் மாடல் என்பது எந்த மாத்துக்கு எதிராக ஒரே நிமிஷம் மேடம் ஒரே நிமிஷம் உங்ககிட்ட வர இல்ல ஒரே நிமிஷம் இந்த நேரத்தில் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கல, விவாதிக்கணும் அப்படின்னு தமிழக எம்பிக்கள் அவைய இன்று வந்து வெளிநடப்பு பண்றாங்க. அந்த கடைசி நாள்ல ஒரு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை முன் வச்சா எடுபடுமா? ரவிச்சந்திரன் சொல்றாரு இல்ல வெளிநடப்பு பண்றதுக்காகவே இதெல்லாம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். பதில் என்ன சார்? பிரச்சனை வந்து வெள்ளத்தினால் நிவாரணம் கொடுத்ததுக்கு லேட்டஸ்டா உள்ள பிரச்சனை இல்ல, அரசே செய்ய வேண்டிய பிரச்சனை, செய்ய வேண்டிய இல்லாத காரணத்தினாலதான் அதை முன் வச்சு அவங்க வெளிநடப்பு பண்றாங்க. இதை வந்து கடைசி நாள்ல பண்ணலாமா, முந்தா நாள் பண்ணலாமா? முந்தானத்து நேத்து மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சு மாச கணக்காச்சு, வருஷம் தாண்டி போச்சு. அப்ப மக்களுக்கு கேட்க வேண்டிய செய்தியை செஞ்சு வைக்க வேண்டியது தானே. அதையும் கேட்கிற வரைக்கும் வெளிநாடு பண்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய நிதி தானே அரசுக்கு போய் சேருது. அந்த நிதியை கொடுப்பதற்கு என்ன எல்லாம் கடவுளை வியாபார பொருளாக்குறாங்க. பெரும்பாலான மக்களால் வழங்கப்படுகின்ற தெய்வங்களை வியாபார பொருளாக்கி அரசியல் ஆதாயம் இல்ல அது பெருமைப்படுத்தி இருக்கிறது இல்ல சார். ராமரை வந்து இன்னைக்கு வந்து கோவில்ல வச்சிருக்கோம், அவர் எங்க இருந்தாரு இன்னைக்கு கோவில்ல வச்சிருக்கோம், ஒரு பெருமைப்படுத்த பெரும்பாலான மக்களின் மனதில் போதிக்க வைக்கப்பட்டிருந்தார். அதை இவர்கள் அரசியலாகவும் வியாபார பொருளாகவும் அரசியல் ஆதாயத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அதிலே ஏற்பட்ட பிரச்சனை. இவர் வரக்கூடாது, பிரதமரே வரக்கூடாது என்று சொல்லவர்களும் உண்டு. அதையும் தாண்டிதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. ராமரை யாரு கும்பிடவானா, ராமருக்கு யாரும் கோயில் கட்டவானா யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்றவங்க எந்த மதத்திலையும் கிடையாது. நீங்கள் ராமரை வியாபார பொருளாக, அரசியல் பொருளாக, அரசியல் ஆதாயத்துக்காக தேர்தலில் சேர்த்து தேர்தல் நேரத்தில் உள்நல கட்ட வேண்டியதானே. கரெக்டா அவசரம் முடிக்காத கோயிலை திறந்து வச்சு தேர்தல் ஆதாயம் பார்ப்பதற்காகத்தானே. புல்வாமா பிரச்சனை எப்படி ராணுவ வீரர்கள் பலி கொடுக்கப்பட்டார்களோ அதே மாதிரி நீங்க மக்கள் பலிகளாக ஆக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பிரிந்து வந்தார்கள் என்பது இவங்களுடைய வரலாறு. அதற்காக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பண்ணி கொண்டிருக்கிறார். என்னமோ முந்தானத்து மழை பெஞ்சு அரசியல் ஆதாயம் அந்த மாதிரி இவங்க வந்து கொடுக்கலங்கிறதுனால தான் சார் மறிக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் மறுக்கிறாங்க? பிஜேபிக்கு சேர்த்தா பிரச்சனை. தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும், குரல் கொடுத்திருக்கணும். நடந்து போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நடக்காமல. அப்ப இது எப்படி காட்டுறது? அப்புறம் ஓகே ஒரே நிமிஷம். இங்கே காங்கிரஸை திட்டுவதற்கே பிரைம் மினிஸ்டர் 2 அவையிலையும் பேசினார். காங்கிரஸ் எதிர்கட்சியாக வராது, மேலே தான் உட்காருவாங்க, எதிர்கட்சிகளாக ஒன்றா இல்லை அப்படின்னு. இன்னும் சொன்னால் நேருவையும் இந்திரா காந்தியையும் காங்கிரஸ் ஆட்சியும் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் பாஜக குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இந்த அவை முழுவதும் சொல்லியிருக்கு. இல்லை அவர் பேசினது எவ்வளோ நேரம், இது எத்தனை நிமிடம், எத்தனை நொடிகளுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எதை முன்னிறுத்தணும், எதை பின்னிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க பேசும்போது சொன்னாங்க இவ்வளோ கடன் இருந்தது, இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இந்தியாவில் தான் உலகத்திலேயே கடனாளி நாடு அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கேருந்து இந்த புள்ளி விவரம்லாம் கிடச்சதுன்னு தெரியல. ஜிடிபியை விட 225% கடனாளி, உலகத்திலேயே மிக கடனாளியான ஒரு நாடு. அதாவது வாழ்க்கையே கடனில் ஓட்டுற ஒரு நாடுன்னா அது அமெரிக்கா, அதுக்கு அடுத்தது ஜப்பான். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரகுராம் ஐயாட்ட கேட்டிருந்தா அவர் ஏதோ ஒரு கேப்லையாவது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பார், தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னா கூட. ஆனால்
6868 நாட்கள் ஆண்ட கருணாநிதி ஐயா அவர்கள், அதற்கப்புறம் திராவிட கட்சி எத்தனையோ ஆண்டிற்கு 3.25 லட்சம் கோடி தான் கடன் வச்சது. கடந்த 2.5 வருடத்தில் மட்டும் 2.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த பட்ஜெட்டில் அதை கொண்டு வர்றீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுக்கு வாங்கினீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. மோடி அவர்கள் பேசும் பொழுது 370 நாங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக அம்பேத்கர் அவர்களின் கனவை, அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்தோம். காஷ்மீரில் பெரிய போராட்டம் வலிக்கும், அப்படி வலிக்கும், இப்படி வலிக்கும், நாங்கள் ஒன்றும் நடக்கல. அற்புதமாக அந்த காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய தலையில் மீண்டும் அமர்ந்து கொண்டது. அதோட இல்லாம டிஜிட்டல் இந்தியா பத்தி சொல்லியிருக்காரு. 4 சாதியை பற்றி மோடி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தான் காங்கிரஸ் பேசணும். அவங்க பட்டியலிட்டாங்களே, காங்கிரஸ் பட்டியலிட்டாங்களே, அவங்க பட்டியலிட்ட அத்தனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம். ஒரு முறை ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலிருந்து நீக்கின உடனே ஏறி போற வேண்டிய ட்ரெயின்ல நடுவில் நின்று மறியல் பண்ணாரு ஒரு 4 பேரோட. அந்த மாதிரியான போராட்டத்தையாவது காங்கிரஸ் இந்த காரணங்களை சொல்லி தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் பண்ணலாமே, எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா தென்னகத்தில் 3 மாநிலத்தில் காங்கிரஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் எதையோ கூட கொடுக்க போறாங்க, அதை வாங்கிட்டு நீங்க பிழைக்கணும் வச்சுப்போம். தென்னகத்திலாவது நீங்கள் அந்த போராட்டத்தை பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கலாமே. சும்மா உட்கார்ந்துட்டு பட்டியலிட்டு பேசிக்கிட்டே இருந்தா போருமாங்கிறது கேட்டு 2.5 மடங்கு ஜிடிபி அதிகமாயிருக்குங்கிறத சொன்னதுனால தான் நாம வந்து 5வது நிலைக்கு வந்திருக்கோம், 3வது நிலைக்கு போக போறோம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் எம்எல் எம்பிஸ் சஸ்பெண்ட் பண்ண வரலாறு தெரியாம பேசக்கூடாது. நிஜாமுதீன் சுருக்கமா இறுதி கருத்து. நிஜாமுதீன் லேட் ஆயிடும். அதாவதுங்க இவங்க வந்து சொன்னாங்க ஏதோ 3 மாநிலத்துல தான் காங்கிரஸ், மற்ற மாநிலத்துல இல்லை. அந்த சொல்லக்கூடிய மாநிலத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக பொறுத்தவரை தனிச்சென்று ஒரு கவுன்சில் வர முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. அதாவது இன்னை நிலையில் மக்கள் ஒற்றுமையாக இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். காங்கிரஸ் செய்ததே 10 வருஷம் சொல்லிட்டு மட்டும் இல்ல, காங்கிரஸ் செஞ்சு வச்சது எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்து விட்டாங்க. எல்ஐசில கைய வச்சாங்க, ஏர் இந்தியால கைய வச்சாங்க, பேங்க் வங்கியில கைய வச்சாங்க. எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு கார்ப்பரேட் இந்தியா என்ற புதிய பெயர் கொண்ட ஒரு நாடு உருவாகி இருக்கிறது. மக்களாட்சி தத்துவம் நொறுக்கப்பட்டு விட்டது. ஜனநாயகம் தலைக்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து. இதற்காகத்தான் இந்தியா என்ற ஒரு கூட்டணியே பிறந்திருக்கிறது. இந்த நாட்டுಗಳ தேர்தலில் இந்த மக்கள் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு, எல்லோருமே கவலைப்படக்கூடிய அளவிற்கு, இந்து சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம் அனைவருமே கவலைப்பட மோடி, அமித்ஷா அவருடைய செயல், பாஜக செயல் இருந்து கொண்டிருக்கு. ஓகே, இறுதி கருத்து செல்வி. நான் வரேன் மேடம். அதாவது சகோதரி பேசுறச்சா அம்பானி அதானை பத்தி பேசினாங்க, சுருக்கமா முடிச்சிருங்க. அதுல அதானி வந்து இப்போ முதலமைச்சருடைய முதலீட்டர்கள் மாநாட்டில் அவர் தான் அதிகமான முதலீடு பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க எல்லாமே தமிழ்நாட்டில் அதானி அதானி கத்துறீங்க, புது குற்றச்சாட்டு. அதானி கொடுக்கக்கூடிய முதலீடுகளுக்கு மட்டும் அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா, அதானி கிட்ட வந்த முதலீடு வந்து தமிழ்நாட்டில் செய்யக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணணும். அப்படி பண்ணிட்ட பிறகு மற்றபடி பேசுறது. இறுதி கருத்து சுருக்கமா. நம்ம ரவிச்சந்திரன் நண்பர் பேசும்போது சொன்னாரு 4 பேர் ட்ரெயின்ல நின்று போராடினாங்கன்னு. ஒரு தேசத்தின் சுதந்திரத்துக்காக ஒரு ஆள் கூட போய் போராடி இருக்காங்க. ஆனா சர்வாதிகாரி எதிர்த்து போராடுறதுக்கு 1,00,000 பேர் தேவையில்லை. கொள்கை பிடிப்புள்ள, சித்தாந்தம் பிடிப்புள்ள ஒருத்தர் போராடினா கூட போதும். இந்த போராட்டங்கள் எல்லாம் இப்ப நடைபயணம் போறாரு அண்ணாமலை, வசூல் ராஜா மாதிரி வசூல் வேட்டை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எந்த கட்சியில யாரும் நடைபயணம் எல்லாம் போறது கிடையாது. ஒன்று. இன்னொன்று, இந்தியா கூட்டணி கட்டாயமாக மெஜாரிட்டியாக இந்த வெல்லும் இந்த வரும் தேர்தலில். ஏன்னா மக்கள் எல்லாம் சர்வாதிகாரியை தூக்கி வீசி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காங்க. குறிப்பா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 15 வயதுக்கு மேற்பட்ட 59 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 57% பெண்கள் அனிமியா, ரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால அத்தியாவசிய பொருட்களான எண்ணெய், பருப்பு, அரிசி போன்ற பெண்கள் அன்றாட வீட்டில் உபயோகிக்கின்ற பொருட்கள் விலைவாசி உயர்வின் காரணமாக வாங்கும் சக்தி குறைந்து மனிதவள குறியீடு பேசினா தனி விவாதம், சமைக்க முடியாமல், சாப்பிட முடியாமல் ரத்த சோகை நோய்க்கு தள்ளப்பட்டு ஒரே வரிதான், எனக்கு அதிகம் தேவையில்லை. ஏன் காங்கிரஸை திட்ட வேண்டிய அவசியம் வருதுன்னு சொன்னா, மோடி என்பவர் தெலி கம்யூனிட்டியை சார்ந்தவர். அவர் ஓபிசியாக குஜராத்தில் மாத்தினாங்க அப்படின்னு என்னவோ அவர் வந்து தான் மாத்தினாங்கன்னு சொல்றாங்க. 2000 அது மாற்றப்பட்டது. அப்ப அவர் எம்பியாவும் இல்ல, எம்எல்ஏவும் இல்ல, சுயம் சேவகா தான் இருந்துட்டு இருந்தாரு. இப்படி ஒரு பொய்யை சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்றது தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஓகே, ரைட். 17வது மக்களவை நிறைவுற்றிருக்கிறது. மக்களவையினுடைய அவை மட்டும் நிறைவுற்றிருக்கிறது. இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தா மக்கள் வாக்களிக்க போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்